டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் போதகர் க பூபாலன் அவர்கள். பூபாலன் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் சாதிய சனாதனத்தோடு இருக்கிறது. அதனால் கிறிஸ்தவத்தில் நாம் அந்த பிரிவை சாராமல் அதற்கு எதிராக போர்க்குடி தூக்கிய புரொட்டஸ்டன்ட் என அழைக்கப்படுகிற மற்ற சபைகளிலே இணைவதுதான் சால சிறந்தது. இந்த சாதிய ஒடுக்குமுறை தான் இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிற சாதிய சனாதனத்திற்கு எதிராக கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கு ரோமன் கத்தோலிக்கை தவிர மற்ற பிரிவுகள் தான் சரியாக இருக்கும் என்று அதை நம்பி போய் இன்றைக்கு அதிலும் மத போதகராகி அதுல பல பிரச்சனைகளில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் தீண்டாமைக்கும் ஆளாகி இன்றைக்கு நம்மிடையே வந்து தன்னுடைய வழிகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். போதகரே வணக்கம். வணக்கம் பாஸ்டர். இப்ப சாதாரணமா ரோமன் கத்தோலிக்ல தான் இந்தியாவில் இருக்கிற சாதிய கூறுகள் அப்படியே இருக்கு, தீண்டாமை வடிவங்கள் அதை விட மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா அங்க ரோமன் கத்தோலிக்ல சிலுவை சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சாதி இந்த பக்கம் உட்காரணும், ஒரு சாதி அந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மிகப்பெரிய வெளிப்படையான தீண்டாமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மற்ற பிரிவினை சபைன்னு ரோமன் கத்தோலிக்களால் சொல்லப்படுகிற மற்ற புரொட்டஸ்டன்ட் சபைகள்ல, இண்டிபெண்டன்ட் சர்ச்சுகள்ல அந்த மாதிரி கிடையாது. அவங்க சாதி கடந்து திருமணம் பண்ணுவாங்க, அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடுமே இல்லை அப்படின்னு இந்த ரோமன் கத்தோலிக்கு எதிராக பிரிவினை சபையினரால் சொல்லப்படுகிற வாதத்துக்கு மீறி இன்றைக்கு நீங்க இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது? நான் அதாவது மாற்று மதத்திலிருந்து தான் நான் வந்தேன். அதை கிறித்துவ மதத்தை நான் தழுவினருடைய நோக்கமே என்னன்னா, மாற்று மதத்தில் இருக்கிற அந்த தீண்டாமை கிறித்துவத்தில் இல்லை, அதுவும் இந்த ப்ராட்டஸ்டன்ட் சபைகளில் இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணி நான் வந்தேன். ஆனால் நான் இசிஐ என்று சொல்லக்கூடிய இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் அல்லது 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற காவிரிப்பாக்கம் என்ற இடத்துல இருக்கிற அந்த சபைக்கு என்னுடைய இறைவேண்டலுக்காக அங்கே தன்னார்வமாக போயிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த தலைமைகள் இடத்துல இந்த தீண்டாமையை நான் உணர்ந்தேன். அதனால நான் இப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை உணரப்பட்ட அந்த உணர்வுகளின் நிமித்தமாக நான் இவ்வளோ வழியை நம்ம இந்த இடத்துலையும் சுமக்கிறோமேன்ற மாதிரி நான் யோசித்துட்டே இருக்கும்போது, நான் இறையியல் படிச்சுட்டு அந்த சபையிலே நான் அன்வர்த்திகான்பேட்டை, வேலூர் அந்த பகுதிகளில் இறைப்பணி செய்துட்டு வந்தேன். அப்பொழுதும் அந்த தீண்டாமை என்கின்ற அது மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாமல் யாரும் பேசக்கூடாத அளவுக்கு என்னை மிகுந்த பாதிப்புக்குள்ள, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய என்ன சொல்கிறது, அதாவது சமத்துவம் போன்ற நிகழ்வுகளில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. என்ன மாதிரி பாதிப்பு? என்ன மாதிரி பாதிப்புன்னு சொல்லணும்னா, அதாவது ஒரு போதகராக இசிஐ சபையில் நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த சபைகளில் இருக்கிற மக்கள், அதாவது அந்த சபைகளுக்கு வரக்கூடிய அந்த மக்களிடத்துல காணிக்கை வாங்கி இவங்களுக்கு இசிஐ சபை மேலிடத்துல மத்திய நிதி, மாவட்ட நிதின்றது கட்டினா தான் எங்களுக்கு சம்பளம்ன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா எங்களை போட்ட இடமெல்லாம் என்னன்னு சொன்னால், அந்த வருவாய் இல்லாத இடம், புதியதாக ஒரு சபையை உருவாக்க சர்ச் பிளான்டிங் சொல்லுவாங்க, அது மாதிரி இடங்களில் போட்டு பணத்தை எப்படி வாங்கி கொடுன்னு சொன்னால், எந்த வகையில் முடியாத ஒரு நிர்பந்த நிராயுத பாணியாக இருக்கிற எங்களிடத்துலேயே அந்த பணத்தை கேட்கும்போது இது ஒரு தீண்டாமையினுடைய வடிவாகவே நான் பார்க்குறேன். மற்றவங்களெல்லாம், மற்ற சாதியினர் போதகராக இருக்கிறவங்க எல்லாம் மற்ற இடங்கள்ல போட்டாங்களா? ஆமா, அவங்களெல்லாம் வருவாய் உள்ள சபைகள்ல போடுவாங்க, எஸ்டாப்ளிஷ் சர்ச்சுங்கள்ல போடுவாங்க. பெருவாரியான மக்கள் அப்படிதான் அவங்கள போட்டிருக்கிறாங்க. குறிப்பா தென் மாவட்டத்திலிருந்து வந்த நாடார் சமூகத்தை சார்ந்த போதகர்கள் எல்லா
வசதிகளையும் உடைய சபைகள்ல இப்ப தான். இசிஐ சபையில வந்து நாடார்கள் தான் வலிமை மிக்கவர்களா, பொருளாதார வலிமையோட இருந்தவர்களா நீங்க சொல்றீங்களா? ஆமா, அவங்க தான். ஏன் அதனுடைய தலைமை ஏற்ற போதகர் எஸ்ரா சர்க்குணமும் சரி, இப்போ இருக்கிற அவளுடைய மகள் கதிரொளி மாணிக்கும் கூட வந்து அவங்க வலிமையினால தான் அதை செய்யறாங்க. இல்ல, தங்களை இப்ப ரோமன் காத்தலிக்ல கார்டினல், பிஷப், அதாவது போப்பு, கார்டினல், பிஷப், அப்புறம் பிரீஸ்ட் அப்படின்னு வரிசையா வகைப்படுத்துறாங்க. இப்ப இவரு எஸ்ரா சர்க்குணம் உயிரோட இருந்த வரைக்கும் தன்னை வந்து பேராயர்னு போட்டுக்கிட்டாரு, ஆர்ச் பிஷப்னு சொல்லுவாங்க, ஆர்ச் பிஷப்னு போட்டுக்கிட்டாரு. அதெல்லாம் வந்து உங்க இதுல அப்படி ஒரு படிநிலைகள்லாம் பிரிவினை சபைகள்ல இருக்கா? அதுலயும் இசிஐல இருக்கிறது அது ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்குதா அந்த மாதிரி செட்டப்ல? அவங்க அதாவது இந்திய பதிவு சட்டத்தின் கீழே பதிவு அவங்க நடத்துறாங்க. ஆனா அந்த என்சிசி போன்ற நிறுவனங்கள்ல அவங்க வந்து அங்கத்தினராக இருந்து இது மாதிரி அதாவது பேராயர் மற்ற பதவிகளை அது மாதிரி பண்றாங்களா, டெமோக்ரஸியா இருக்குதான்றது நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல. ஆனா அப்ப அப்படி சொன்னா நீங்க வந்து அவர் தன்னிச்சையா அறிவிச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்களா அது பேராயர்னு சொல்றது? இப்ப ரோமன் காத்தலிக்ல எல்லாம் அவங்கள உரோமை, அதாவது போப்பாண்டவர் அவங்களை அங்கீகரிக்கிறார். இவர் கார்டினல், இவர் ஆர்ச் பிஷப், இவர் பிஷப், இவர் பிரிஸ்ட் அப்படின்னு. இப்ப இது வந்து தானா அவரே சொல்லிக்கிற மாதிரி இசிஐல அவராவே தன்னை பேராயர்னும் அவர் விருப்பப்படுறவங்கள ஆயர்னும் அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு நிர்வாகம், அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழாக அவங்களே அதை சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அதை பத்தி போதுமான அறிவு அதை பத்தி. நீங்க அதுல பாஸ்டரா இருந்திருக்கீங்க, அதனாலதான் உங்கள்ட்ட பாஸ்டரா இருக்குன்னா பாஸ்டருங்களை பத்தி தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க இறையல் அவங்க கல்லூரியில, அதாவது மெட்ராஸ் தியாலஜிக்கல் காலேஜ், செமினார் அண்ட் காலேஜ்னு இருக்குது, அதுல படிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து ரெவரண்ட், பாஸ்டர் அது மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்கள பணி அமர்த்தி இருக்கிறாங்க. ஆனா இவங்களை எப்படி பணி அமர்த்தி கொண்டாங்கன்றது நமக்கு. அதே மாதிரி தொடர்ச்சியா இப்ப ஏசிஐல வந்து பேராயர் சர்க்குணம் இறக்கும் வரை அவர் தான் வந்து ஃபாதர் பிஷப்பா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்களே, ஃபாதர் பிஷப், அவர் தான் அதோட தலைமை அப்படிங்கறதுல இருக்காரு. அந்த தலைமை மாற்றம் இருக்கவே இருக்காதா? அவங்களே தான் இருந்துட்டு வருவாங்களா? அதை பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதை விட்டுட்டு வந்து ஏறக்குறைய 24 வருடங்கள் ஆயிடுச்சு. சரி, அது கூட இருக்கட்டும். இன்னைக்கு அரசியல்ல வாரிசு அரசியல் பத்தி பேசுறோம். இப்ப அதே மாதிரி இசிஐல எஸ்ரா சர்க்குணம் இருந்தாரு, அது வரைக்கும் அவர் தான் அதுல பேராயரு. இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் கதிரொளி மாணிக்கம்ன்ற அவருடைய சொந்த பொண்ணுதான் பேராயரு அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அது தொடர்ச்சியா வர்றது எப்படி? ஒருத்தருடைய ஒரு பிரிஸ்ட் இருக்காரு, அதாவது பிரிஸ்ட்னா ஒரு போதகர் இருக்காருன்னா அவருடைய பையன் தானா போதகர் ஆயிடுவாங்களா? அதெல்லாம் வாரிசு அடிப்படையில வர்றது. அது அந்த நிர்வாகத்திலிருந்து வெளியே வந்துட்டேன், அதனால அதை பத்தி பேசுறது அது சரியான இதுவா இருக்காது. உங்களுக்கு பிரச்சனை பாஸ்டர், அதுதான். இது வரைக்கும் உங்களோட பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? அவங்கதான் என்ன வந்து அந்த சாதிய சம்பந்தமே இல்லாம நான் அதுல இருந்து வந்துட்டேன், எனக்கு அது இல்லைன்னா நான் அதை எப்படி ஏத்துக்கிறேன்? அதுதான் அதாவது நிர்வாகத்தை பத்தி நான் பேசல, எனக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா நிர்வாகத்தை பத்தி நான் பேசுறது அது சரியில்லை. ஏன்னா அவங்க நாகரிகமா, நம்ம வந்து எப்பவுமோ நாகரிகமானவங்க எதுன்னு பண்ண. ஆனா என்னன்னா, நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். அவங்க எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு பெரிய வலிய, தீண்டாமை என்கின்ற அந்த கொடுமைய மறைச்சு சபை பிரிவுன்ற பேர்ல நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய, அதாவது ஊர்லயே, அதாவது ஊரு, இப்ப உங்க ஊரு, உங்க ஊர்ல தான் உட்கார்ந்துருக்கேன். இது எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த வட்டம், எந்த ஊராட்சி? இது ராணிப்பேட்டை மாவட்டம், அதாவது காவேரிப்பாக்கம் பக்கத்துல கட்டளை என்கின்ற. ராணிப்பேட்டை மாவட்டம் என்ன என்ன தாலுகா? நெமிலி வட்டத்துல. நெமிலி வட்டமா? இந்த கட்டளை வருவாய் கிராமம் வருது. இந்த இடத்துல நான் வந்து அந்த அவங்களுடைய அதாவது அதாவது முறைகளை எனக்கு பிடிக்காமனாலும் அது ஒரு மறைமுகமான தீண்டாம ஒடுக்குமுறையாகவே நான் கருதி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு ஏற்பட்டது தானே? ஆமா, மக்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு பாஸ்டர், நம்ம அதுக்குள்ள நீங்க பயங்க ஏதாவது பேசிட்டு இருக்கா?
நான் கேக்குறது உங்களுக்கு தானே அங்க தீண்டாமை கொடுமை அதுதான் ஏற்பட்டுச்சு. சொல்லிட்டு வரேன். அந்த உங்களுக்கு தீண்டாமைங்கிறப்ப நீங்க நிர்வாகத்துக்குள்ள இருக்கும் போது தானே, ஆமா, நீங்க நிர்வாகத்துல நீங்க பாஸ்டா இருந்தது நிர்வாகத்துக்குள்ள ஆ, அப்படிதானே, ஆமா, நீங்க நிர்வாகத்தை விட்டு வெளியில இருக்கிற நபர் இல்ல. இல்ல, அப்ப நிர்வாகத்தை பத்தி நீங்க பேசலாம்ல, நிர்வாகத்துல தானே உங்களுக்கு பிரச்சனை வந்தீங்க. ஆமா, அந்த நிர்வாகத்துல உங்களுக்கு பணம் வந்து வட மாவட்டங்கள்ல புதுசா உருவாக்குற சபையில போய் மக்கள் ஒண்ணுமே இல்லாம புதுசா விசுவாசத்துல வரவங்கள்ட்ட போய் காசு கொடுக்குறாங்க, அதை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே காசு இருக்கு, அதுல இருந்து எனக்கு சம்பளம் கொடுக்கல, அதானே உங்க பிரச்சனை. ஆமா, அப்படி அது எனக்கு பிடிக்காததான் வந்து நீங்க வந்து ஏழை எளிய மக்கள் வரவங்கள்ட்ட காசு கொடுக்கறது பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. உள்ள ஒருத்தன் வரா விசுவாசத்துல இயேசுதான் எனக்கு எல்லாம் நினைச்சிட்டு வரவன்ட்ட எடுத்தோன்னே ஏய் நீ தசம்பாக்கு கொடுப்பா, நீ இப்படி கொடுப்பாங்கிறதா உங்களுக்கு பிடிக்கல. அது ஏன் நீ உன் கையில இருந்து எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதானே, அங்க எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதுல இருந்து கொடுக்கலாம்ல அப்படிங்கறதானே உங்களுடைய முதல் கேள்வி. அப்போதைக்கு ஏற்பட்டது நீ எனக்கு கொடுக்குற சொற்ப ஊதியமாக இருந்தாலும் நீ எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச்சில் இப்ப நீ வெளிநாட்டுல இருந்து வாங்குற பணத்துல இருந்து எனக்கு கொடுக்க வேண்டியதானே. ஏன் ஒண்ணும் இல்லாம வர இந்த மக்கள் இப்பதான் இயேசுவே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க, அவங்கள்ட்ட போய் புடுங்குறீங்களே அப்படிங்கறதான உங்களுடைய நிர்வாகத்துக்கு எதிராக நீங்க போர்க்கொடி தூக்குறீங்க. அதனாலதான் நீ போர்க்கொடி தூக்கல, நானும் எழுதி கொடுத்துட்டு வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு அவங்க உங்களோட சண்டை போடுறதும் நீங்க அவங்கள்ட்ட அந்த அவங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறதும் அந்த போர்க்கொடி தூக்குறது தானே பாஸ்டர். நீங்க சண்டை தானே போடுறீங்க அவங்கள்ட்ட. அவங்க போடுறாங்க, அவங்க உங்கள்ட்ட சண்டை போடுறாங்க, நீங்க அவங்களுக்கு எதிராக பேசி அவங்களுக்கு அந்த சண்டைக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க, பதில் போடுறீங்க. ஆமா வலி இருக்குது, அதனால நான் உங்களை திட்டுறேன், நீங்க என்ன பதிலுக்கு திட்டுறீங்க. அப்ப என்கிட்ட நீங்களும் திட்டுறீங்க, நானும் திட்டுறேன். வலிக்குது. திட்டுனது நான் யாருங்கிறது பிரச்சனை இல்லை, சண்டைக்கு யாரு வந்தாங்கிறது பிரச்சனை இல்லை. சண்டை தானே, நீங்க கவுண்டர் பண்றதுங்கிறது சண்டை தானே. ஐயா, நான் சட்ட போராட்டத்தை போராடுறேன். சட்ட சண்டை போராட்டம்னா என்ன? சண்டை சரி, சண்டை பண்றீங்க, நீங்க சட்ட ரீதியா சண்டை போடுறீங்க. அது எது என்ன அது என்ன சட்ட ரீதியா சண்டை உங்களுக்கு? நீங்க இப்ப வந்து நிர்வாகம் அவங்களுடைய அவர் பேராயரா அவங்களை அறிவிச்சுக்கிறது இதெல்லாம் என்னுடைய நிர்வாகத்துல நான் சொல்ல விரும்பலன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க. ஆனாலும் நீங்க அவங்க நிர்வாகத்துக்கு எதிராக தான் சண்டை போடுறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்ன, உங்களுக்கும் நீங்க அவங்கள்ட்ட சண்டை போடுறது அவங்களோட நிர்வாகத்துக்கு எதிராக தான் சண்டை போடுறீங்க. இசிஐயோட நிர்வாகம் எஸ்ரா சர்குணம் உயிரோட இருந்த காலத்துல இருந்து எஸ்ரா சர்குணம் உங்களை குறிப்பிட்டு இவர் வந்து எனக்கு எதிரா எங்க இதுல இருந்து நாங்க இவ்வளவு நாள் இப்படி இது பண்ணாருன்னு அவரு எழுதுற அளவுக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை தொடங்கினாங்களா நீங்க தொடங்குனீங்களா நான் கேட்கல. ஓகேவா? இப்ப நீங்க உங்களுக்கான பிரச்சனை இசிஎஸ்க்கும் நீங்க பூபாலன் என்கிற போதகரும் அங்க இருந்து போதகரா இருந்து வெளியில வந்து தனியா இன்றைக்கு தன்னுடைய சொந்த ஊர்ல ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் காவேரிப்பாக்கம் உள்ள இருக்கிற ஒரு சின்ன கிராமமான கட்டளை அப்படிங்கிற கிராமத்துல நீங்க ஒரு சின்ன இறைவேண்டல் இடம்னு சொல்றீங்க. அததான் எல்லாரும் அவங்க இண்டிபெண்டன்ட் சர்ச் வச்சிருக்காங்க, அதை ஒரு சர்ச்சுன்னு தான் சொல்றாங்க. அவங்க 4-5 பேர் கூடி எங்க பிரேயர் பண்றாங்களோ அந்த இடத்த சர்ச்சுன்னு சொல்றாங்க. நீங்க இறைவேண்டல் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. அந்த இறைவேண்டல் இல்லத்துக்கு எதிராக தான் அவங்க வந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு இசிஐக்கு ஒரு சர்ச்சு கட்டிட்டாங்க, அது அரசு விதிமுறைக்கு எதிரா இருக்குன்னு நீங்க பாஸ்டர் இப்ப உங்க சொந்த ஊரான இந்த கட்டளையில ஒரு இசிஐனோட ஒரு சர்ச்சு ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. நீங்க அந்த ஆலயம் கட்டணும்னே நீங்க தான் சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறீங்க. அது சிஎம் செல்ல இருந்து தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் ஆகி அங்க வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நீங்க போறீங்க. அது ஏன்? நீங்களும் ஒரு பாஸ்டர், நீங்களும் ஒரு மதத்தை போதிக்கிறவரு, அங்கேயும் அந்த கிறிஸ்துவ மக்களுக்கான ஒரு ஆலயம் தான் கட்டப்படுது, அதுக்கு எதிராக நீங்க ஏன் போய் ஒரு பெட்டிஷன் போடுறீங்க? என்னன்னா அவங்க சபையே கட்டினாங்கன்னா நமக்கு அதை பத்தி எந்த விதமான இது அப்ஜெக்ஷனும் இல்லை. நான் அந்த இடத்துல இருந்து அவங்க இடத்துல பணி அதாவது ஊழியம் செய்துட்டுன்னு வெளியே வந்துட்டுன்ற அந்த காழ்ப்புணர்ச்சியினால தான் கட்டுறாங்க. ஒண்ணு, அந்த காழ்ப்புணர்ச்சியினால கட்டும்போது நான் இறைவேண்டல் செய்கிற இந்த இடம் பாதிக்கப்படுது. என்ன பண்றாங்கன்னா சபை மட்டும் கட்டல, அவங்க அந்த 4 பக்கமா இந்த அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அந்த ஆரணை வச்சு சத்தம் போடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அந்த சபைக்கு போகக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமோ இந்துக்களாக இருந்துகிட்டு கிறிஸ்தவங்கன்ற அந்த போர்வையில அவங்க போறதுனால அவங்களுக்கு அந்த கிறிஸ்தவத்துல இருக்கிற சத்தியம், அதாவது அன்பு, அரவணைப்பு, இதெல்லாம் அவங்க கையில பார்க்க முடியாது.
மூணாவது என்னன்னு சொன்னா அதை அப்படின்னா அந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது சான்றிதழ்ல இந்துவா இருந்துகிட்டு வழிபாடெல்லாம் கிறிஸ்தவர்களா, அப்படி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க. ஆமா, கிரிப்டோ கிறிஸ்டியனா தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதாவது கிறிஸ்தவத்தினுடைய வழிபாடு பக்கத்துல செய்யறாங்களேன்ற அந்த கருணை கூட அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சபை பிரிவா அந்த இடத்துல செயல்படுறதுனால அவங்க பிரிவினை சபைக்கான ஆதரவு, பிரிவினை சபைக்கான முன்வைப்பு வைக்கிறாங்களே தவிர, பக்கத்துல அதாவது பைபிள்லயே சொல்ற மாதிரி உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுற மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய வழிபாடுகள் இருக்காது. சத்தமா இருக்கும், தொல்லையா இருக்கும், நம்மளை வந்து அதாவது விட்டு விட்டு அந்த சத்தம் போடுவாங்க. அது மாதிரி நேரத்துல கடவுள் சொல்ற மாதிரி நான் முழு மனதோடு முழு சிந்தையோடு கடவுளை நான் வேண்டுதல் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துக்குள்ளா மனதளவுல நான் ரொம்ப பாதிப்பேன். இப்ப நீங்க உங்களுடைய பாதிப்பை சொல்றீங்க. ஒரு இந்தியால பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவர் எந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் எந்த மத வழிபாட்டை அவங்க செய்வதற்கும் அனுமதி இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க எப்படி உங்க சொந்த ஊர்ல நீங்க ஒரு இறைவேண்டல், நான் ஒரு மதத்தை வழிபடுறேன், நான் ஒரு வழிமுறையை செய்யறேன்னு சொல்றீங்களா, அதே மாதிரி ஈசிஐ சேர்ந்தவர்களும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறையை செய்யறாங்க. இதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? நீங்க வந்து ஈசிஐல நான் இருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஈசிஐ விட்டு எனக்கு அந்த சில சிக்கல்கள் ஏற்பட்டு நான் வெளில வந்துட்டேன், அந்த நிர்வாகத்தோட இப்ப வந்து எனக்கு சட்ட ரீதியான சண்டைன்னு சொல்றீங்க. இந்த சட்ட ரீதியான சண்டை எதுக்கு வருது? இந்த அவங்க வந்து உங்க கட்டளையில உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற புள்ளி தானே? இடைஞ்சல் பண்ணின்னு இருக்கிறாங்கன்றதுதான் இது பிரச்சனை வருதே தவிர, அவங்க வந்து அவங்க பிரேயர் பண்றது உங்களுக்கு இடைஞ்சல், நீங்க பிரேயர் பண்ற டைம்ல அவங்களும் பிரேயர் பண்றாங்க. ஆமா, அதுதான் தொல்லையா இருக்குது. நான் என்னன்றேன்னா, ஒரு வழிபாடுன்றது ஒரு மன நிம்மதிக்காக செய்யறது. அந்த மன நிம்மதியை கெடுக்கும் வகையில இன்னொருத்தருடைய வழிபாடு அமையும் போது அது வந்து இடைஞ்சல தானே இருக்குது. அது வேதனை தானே. நீங்க சொல்ற மாதிரி எடுத்தா இத வேற மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே மதத்துல ஒரு வேற வேற பிரிவா இருந்துகிட்டு நீங்க இத சொல்றீங்க. இப்ப வேற வேற்று மதத்துக்காரு ஒருத்தர் இந்த நேரத்துல நாங்க வந்து எங்களுடைய இந்த வழிபாட்டப்ப இவங்க வழிபாடு பண்ணி எங்களை தொந்தரவு பண்றாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமா எல்லாராலையும் பார்க்கப்படும். அபத்தம் என்பதை நீங்க கருத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுல இருக்குது. அதாவது அமைதியான முறையில சட்டம் சொல்லுது, சரி, அமைதியான முறையில பண்ணா யாருக்கும் இல்லை. அதே மாதிரி சட்டத்தை ஏன் பேசுறேன், விதிகளை ஏன் பேசுறேன்னு சொன்னா, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதாவது சட்டம் எல்லாருக்கும் சமம்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல சமத்துவம் இல்ல. நான் அதாவது நான் பணக்காரன், நான் உயர்ந்தவன், நான் பணம் இருந்த எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நான் எது ஒன்னா பண்ணுவேன்றது அது சமத்துவத்தை கொண்டு வர்றதில்லை. அப்போ இன்னொருத்தரை பாதிப்புக்குள்ளாக்கி இன்னொரு இறைவேண்டல் செய்வது கடவுளே விரும்பாத ஒன்று. அது அப்படிப்பட்ட ஒரு இறைவேண்டல் வந்து கடவுளால கூட அங்கீகரிக்கப்படாத இறைவேண்டல் தான். ஏன்னா அது அவங்க வேதங்க. அப்படின்னா இப்ப நீங்க இங்க வந்து நீங்க அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து உங்க ஊர்ல உட்கார்ந்து நீங்க பிரேயர் பண்றதுனாலதான் ஆமா அவங்க வந்து இன்னொரு இத இங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன் நீங்க இருக்கிறதுனால அவங்க கட்டக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கட்டக்கூடாதுன்னு சொல்லல. அதாவது யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடி எது செய்தாலும், அரசியல் சாசனமா இருந்தாலும் அல்லது சட்டங்களா இருந்தாலும் அந்த மதங்களா இருந்தாலும் கூட அது வந்து அனுமதிக்குது. இப்ப உங்களுக்கு அது இப்ப நீங்க தாசில்தார் ஆபீஸ் போனீங்களா, தாசில்தார் ஆபீஸ் போனப்ப அந்த இடத்துல என்ன ஆச்சு, அதுக்கு என்ன ரிசல்ட்? இப்ப நீங்க போட்ட சிஎம் பெட்டிஷனுக்கு என்னதான் ரிசல்ட் கிடைச்சிச்சு? தாசில்தாருக்கு அனுப்பல, அது காவல்துறைக்கு அனுப்புனாங்க. காவல்துறை வந்து சட்டப்படி அதை நடவடிக்கை எடுத்துருந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே எங்களுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் கிடையாது. காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க காவல்துறை இடத்துல காதோடு காதா பேசி இவங்க அவங்கள சரிப்பட்டுக்கிட்டதுனால அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுல இருந்து நாங்க அதாவது 2011 இருந்து இன்னைக்கு வரலமா பல்வேறு விதமான பாதிப்புகள், அதாவது மறைமுகமா அதை முன்னிருந்து கட்டின ராஜசேகர் என்று சொல்லக்கூடியவரும் அவருடைய பங்காளிகளும் இந்துக்களா இருந்துகிட்டு இதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்மள வந்து அதாவது ஈசிஐ சபை என்ற போர்வையில பிரிவு என்ற போர்வையில பழி வாங்கின்னு இருக்கிறாங்க. இந்த பழி வந்து நான் வந்து எடுத்து அதாவது அந்த பாதிப்புனால ஒந்தப்பட்டதுனால தான் நான் இவ்வளவு நீதிமன்றம் போறேன். அதாவது நீதிமன்றம் எதுக்கு போறீங்க?
நீதிமன்றத்துக்கு, அதான் என்னுடைய சுதந்திரம், அதாவது மத சுதந்திரத்தை நான் வந்து காப்பாத்திக்கிறதுக்காக போறேன். என்னுடைய உயிர் உடைமைக்கு இந்த இவங்களால அச்சுறுத்தல் இருக்குது, பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக நான் என்னுடைய எண்ண பிழைப்புக்காக நான் போறேன். ஒரு சபைன்றது இன்னொருத்தரை அழிக்கிறதுக்குன்னு சபை கட்டுறது யாரும் கிடையாது. சபைன்றது எல்லாருக்கும், அதாவது கடவுளுடைய அந்த அன்பையும் அந்த மனதுருக்கத்தையும் சொல்லக்கூடியது சபை. ஆனா இன்னொருத்தரை அச்சுறுத்தி அவங்களுடைய உரிமைகளை பறிச்சு அவங்க சமம் இல்ல, நான் தான் பெரியவன் நீங்க சின்னவங்கன்ற சாதி வேற்றுமைகளும் அதாவது பிரிவினைகளையும் உருவாக்குறது சபையாக நம்ம கருத முடியாதுன்றதுனாலதான், அதனாலதான் இந்த பாதிப்பு கொடுக்குறாங்கன்றது நான் உணர்ந்துக்கின்றதுனாலதான் நான் நீதிமன்றத்தையும் மற்ற அரசு நீதிமன்றத்துல இவங்க வந்து விதிமீறி கட்டப்பட்டிருக்கிறத அவங்க வந்து அந்த நீதி தீர்ப்புல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து வருவாய்த்துறையில இருக்கிற ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய அரக்கோணம் ஆர்டிஓ ஆபீஸுக்கு வந்து அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 12 வாரத்துல இதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி நீண்ட காலம் ஆயிடுச்சு. ஆனா இதுவரையிலுமா அரசு ஊழியர்களும் அந்த சாதிய மனநிலையோடு கூட இவங்கள மாதிரி அதாவது இசிஐ சபையில இருக்கிற அந்த நிர்வாகிகளை போல இந்த அரசு ஊழியர்களும் அரசு அலுவலர்களும் அந்த சாதிய மனப்பான்மைய நெஞ்சில நிறுத்தி கொண்டு, அதாவது நான் ஒரு தலித் என்பதனால இதை நடவடிக்கை எடுக்காம மேலும் நான் அச்சுறுத்தப்பட நிம்மதி இல்லாம வாழ்றதுக்கு நான் தொடர்ந்து நான் பாதிக்கப்படுவதற்காக இவங்க விட்டுருக்குறாங்க. இல்ல இப்ப நீங்க தலித்துங்கிறதுனால எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப உங்க ஊர்லயே இந்த இசிஐ சபைய வந்து அந்த சர்ச்சை கட்டி இருக்கிற நபர்கள் வந்து உங்க ஊர்ல இருக்கிற வேறு சாதியை சார்ந்தவங்களா? இல்ல, அவங்க வந்து பட்டியலினத்து மக்கள், அதாவது ஒரே இனத்துல ஒரு மோதலை உருவாக்குறாங்க இந்த இடத்துல. அதாவது இந்த மக்கள் ஒற்றுமையா வாழக்கூடாத மாதிரி, அதாவது அவங்க மூலமா, அதாவது ஆதிக்க சக்திகள் எப்படி அடிமைப்படுத்துதோ, எப்படி அவங்கள துன்புறுத்துதோ தலித் மக்களை, அதே மாதிரி இவங்க சபை பிரிவு மக்கள் வந்து நாங்க வாழக்கூடிய இடத்துல கூட நாங்க என்ன பண்ண முடியல, சுகாதாரமா வாழ முடியாதபடி எங்க இடத்த, அதாவது வீட்டுக்கு பக்கத்திலேயே அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த தண்ணி, அதாவது அவங்களுடைய கழிவு நீரெல்லாம் எங்களுடைய வீட்டு மேல வந்து, அதாவது அருகாமையில வந்து அது வந்து நாத்தம் எடுத்து நாங்க சுகாதாரக்கேடு அனுபவிக்கணும் என்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்களை அவங்க வந்து எங்களுக்கு வந்து தொல்லையா தொந்தரவா எங்களை. அப்படி யாரு உங்க ஊர்லயே உங்களுக்கு எதிரா நிக்கிறது யாரு? அந்த ராஜசேகர்ன்ற ஒருத்தர், அவர் சத்துணவு முன்னாள் சத்துணவு அமைப்பாளராக இருந்தவர். அவருடைய பங்காளிகளை வச்சு இந்த அந்த அதாவது இசிஐ ஆதரவு சபையை உருவாக்குறதுக்கு அவர் தான் காரணமா இருந்தார். அவருடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு சொன்னா, அதாவது இப்படி அமைதியான ஒரு வாழ்க்கை யாரும் அவருக்கு முன்னாடி வாழக்கூடாது. ஏன்னா அவரு என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாதான் இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியும். அப்படி இல்லைன்னா அவரு இது மாதிரி புது புது விதமான அதாவது சபை ஊழியம் இது மாதிரி எல்லாம் வடிவில் மற்றவர்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். அவரு கிறிஸ்தவரா? அவர் வந்து இந்து என்றுதான் அந்த, அதாவது அந்த சத்துணவு அமைப்பாளர் வேலை செய்யும் போது இந்துன்னு சர்டிபிகேட் கொடுத்தா ராஜசேகர் இந்து சாதி சான்றிதழ் வேலை பார்த்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அவர் வந்து அந்த இசிஐ சபையில என்னவா இருக்காரு? அவரு போதகரா இருந்து ஓய்வு பெற்றவரா இருக்கிறார். போதகரா இருந்து ஓய்வு பெற்றுட்டார். ஆமா, போதகரே ஓய்வு பெற்ற போதகர்னா அங்கெல்லாம் போட்டிருக்கிறார். அப்ப அவர் தான் கிரிப்டோ கிறிஸ்டின் சொல்றதா? இந்துவா சான்றிதழ் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவரா மத வழிபாடு மட்டும் இல்ல மத போதகராவே இருந்திருக்கு. ஓ, அப்ப அது அரசாங்கத்துக்கு எதிரானது இல்லையா அவர் ராஜசேகர் செஞ்சது? அரசாங்கத்திற்கு எதிரானது அவர் செய்வாரு. ஆனா ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனை வரும்போது நான் செய்யலன்ட்டு இப்ப அவர் என்ன சொன்னாலுமே ஒரு மத அடையாளத்தோட ஒரு இந்து எஸ்சி அப்படின்னு தானே அரசு வேலை வாங்கியிருக்காரு. நீங்க சொல்றத அதை நான் பாக்குறேன். நீங்க தான் சொல்றீங்க உங்க ஊருக்காரு இந்து எஸ்சின்னு அவர் வந்து வேலை வாங்கியிருக்காரு. அவரு போய் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சில் மத போதகரா இருக்காரு. அதாவது நீங்க ஒரு அததான் கிரிப்டோ கிறிஸ்டின் கூட எல்லாரும் இப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சர்டிபிகேட்ல இந்துவா இருந்துகிட்டு வேலைக்காக இந்துவா இருந்துகிட்டு
தங்களுடைய பிராக்டிஸ் எல்லாம் கிறிஸ்தவமா பண்றது. அப்ப ராஜசேகர் அந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின். ஆமா, அது மாதிரி ஒரு அவர் கிரிப்டோ கிறிஸ்டியனு. அவருடைய பங்காளிகளும் அதே மாதிரி தான் கிரிப்டோ கிறிஸ்டியனா இருந்துகிட்டு இந்த தொல்லையை. ஆனா நீங்க எல்லாம் இப்ப சான்றிதழ் ரீதியாவும் நான் சான்றிதழ் ரீதியா நான் வந்து மதம் மாறிய கிறிஸ்தவனா இருக்கிறேன். அப்ப இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஒருத்தர் வந்து இவ்வளவு வெளிப்படையா அங்கேயெல்லாம் போட்டு ஒரு மத போதகரா இருக்கிறவரு, உங்களையும் மத ரீதியா எதிர்க்கிறவரு, உங்களுக்கு எதிரா ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எதிரா இருக்கிறவர் அவர் தானே, ராஜசேகர் தானே. அப்படி இருக்கிறவரு அரசு வேலையில இந்துவா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அப்ப அவரு இப்ப இது வந்து அரசுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அரசுக்கு இந்த செய்தி நாம பேசுற இந்த வீடியோவே அவங்களுக்கு போனுச்சுன்னா, அவரு அரசை ஏமாற்றியதா அர்த்தம். நிச்சயம் அவருடைய பணிப்பலங்கள் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தா கூட இப்ப வாங்கின பணிப்பலங்கள்லாம் அரசு அவர்கிட்ட திரும்ப ஒப்படைக்க சொல்றது கூட அரசுக்கு உரிமை உண்டு. நிச்சயமா அவர் மட்டும் இல்ல, அதுல அங்கத்தினர்கள் சொல்லி கொண்டிருக்கிற இந்த சுகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அவங்க பெண்ணை படிக்கும் போது கூட என்ன வச்சிருக்கிறாருன்னா, இந்து ஆதி திராவிடர்ன்ட்டு தான் போயிட்டு நர்சிங் காலேஜ்ல சேர்த்து அந்த சலுகையை பெற்று படிக்க வச்சிருக்கிறார். இப்ப இவரு என்ன பண்றாருன்னா, எங்களுக்கு எதிரா இந்த இறைவேண்டலுக்கு எதிரா அவங்க சொந்தக்காரங்க மொத்த பேரையும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்தி அங்க கொண்டு போயிட்டு அந்த சத்தம் போட்டு நமக்கு தொல்லை கொடுக்குறார். இவரும் அது மாதிரி எல்லாருமே உங்க இடத்துல வந்தவங்களே அவங்க வந்து கூப்பிடுறாங்களா? எங்க இடத்துல வந்தவங்களையும் சில பேரு அவங்க இது போயிருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களை சபையா நம்ம சபை, நம்ம இசிஐ சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் என்று இவங்க வந்து இது மாதிரியான தொல்லைகளை அவங்க கொடுக்குறாங்க. நிறைவா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாஸ்டர், உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஏன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, நீங்க வந்து சிஎம் செல்லுக்கு அனுப்பிட்டீங்க, காவல்துறைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க, ஏற்கனவே உங்களுக்கு இவ்வளவு அவங்களால மிரட்டல்கள் இருக்கு, அது இருக்கு, எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்ப உங்களுக்கு இறுதியா இந்த பிரச்சனையில இருந்து என்ன தீர்வு, என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு சட்ட ரீதியான தீர்வு நான் எதிர்பார்க்கிறேன், பரிகாரத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா, ஏன்னா மதமா இருந்தாலும் ஒரு சில தீர்ப்புகளில நான் பார்க்கும்போது சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த மத வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு தீர்ப்புகளை நான் சில தீர்ப்புகளை பார்க்கறதுனாலையும், சட்டமும் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்றதுனாலையும், அப்போ நான் ஒரு தீண்டத்தகாதவனா பார்க்காம, சட்டத்திலையும் தீண்டத்தகாதவனா பார்க்காம சமத்துவமா அது இருக்கணும். அதனால சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, இவங்க எல்லாரையும் வந்து அவங்களுடைய சான்றிதழ்களை பரிசோதனை பண்ணி அவங்க உண்மையான கிறிஸ்துவங்களா இல்லையா என்றதை ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, கோர்ட்டு அளித்த அந்த தீர்ப்பை அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து அந்த கோர்ட்டு அவமதிப்பு செய்யாம அதன்படி சட்ட நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த கிராமத்திலேயே ஒரு ஒற்றுமையை நிலவுவதற்கு அது நல்லா இருக்கும். தீண்டாமை ஒழிப்பதாக அதை நான் கருதுவேன். அப்படியா? இதன் மூலமா தீண்டாமை ஒழிக்கப்படும் அப்படின்னு நான். அப்புறம் இன்னொன்னு வைக்கிறீங்க, அங்க இருக்கிற எல்லாருடைய சான்றிதழையும் நம்ம வந்து அவங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த கிரிப்டோ கிறிஸ்டின் இல்லாம உண்மையான கிறிஸ்தவங்களா இருந்தா அந்த ஆலயத்தை வழிபாட சொல்ல அனுமதிக்கலாம். இல்லைன்னா அந்த அந்த ஆலயம் வந்து விதிமுறை மீறி கட்டப்பட்டிருந்தா அதை டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்ல. சட்டப்படி நடவடிக்கைனா என்ன நடவடிக்கை? அதாவது விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்ப்பு சொல்லிட்டதுனால அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவங்க அதாவது உயர் நீதிமன்ற தீர்ப்பை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்க. அதான் விதிகளுக்கு உட்பட்டு நீங்க என்ன நடக்கணும், அவங்க விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கைன்னு ஒரு வார்த்தையில முடிக்கிறாங்க. அந்த நடவடிக்கை என்னவா இருக்கணும் உங்களுக்கு? அது என்ன பண்ணா, அந்த டெவலப்மெண்ட் வந்து அந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படின்றதுதான் அந்த விதி. டெவலப்மெண்ட்னா அந்த கட்டடம், அந்த கட்டடத்தை அகற்றணும். இது அதாவது இந்த எங்களுக்கு தொல்லையா இருக்கிறதும் தீண்டாமைக்கு காரணமா இருக்கிறமான அந்த சபையை அகற்றிடணும். அகற்றினா உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி இங்க இருக்கிற கிரிப்டோ கிறிஸ்டியன் பிரச்சனையும் தீரும். இல்லைன்னு சொன்னா ஜாதிய மனநிலை போல சபை பிரிவு மனதளவுல அங்க ஏத்திக்கிட்டு எந்த நேரமும் நம்மளை வந்து பிரச்சனை பண்ணினே இருக்கிறாங்க. இதை அப்படி கேட்டா ரவுடிங்களை வச்சு, இந்த ஊர்ல ஏற்கனவே குற்ற பின்னணியில இருக்கிற சேகருடைய பங்காளிகள் வந்து தொடர்ந்து என்னை வந்து
அதாவது த்ரெட்டன் பண்ணினே இருக்கிறாங்க, லைஃப் த்ரெட்டன். இதுக்கு அரசாங்கம் இப்படி சட்ட நடவடிக்கை எடுத்தா தான் இந்த இதுவெல்லாம் நிக்கும்ன்றது என்னுடைய இது. அவங்களையும் விசாரிக்கணும், த்ரெட்டன் பண்றவங்க யாருன்றத, யாரு குற்றவாளிகளா ஏற்கனவே இருந்து செய்யறாங்களோ அந்த குற்றவாளிகளையும் கண்டறிஞ்சு அவங்கள மேல சட்ட நடவடிக்கை எடுத்து பாதுகாப்ப எங்களுக்கும் எங்களுடைய வழிபாட்டுக்கு தரணும். கண்டிப்பா எங்க குடும்பத்துக்கும் வழிபாட்டுக்கு தரணும். கண்டிப்பா பாஸ்டர், நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கட்டும். நன்றி. நன்றி.